இது வந்து விளாம்பழம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சீசனில் வந்து நல்லா கிடைக்கும். ஒரு பழம் 5 ரூபா. இப்போ கடையில் மார்க்கெட்டில் வைக்கிறது 5 ரூபான்னு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப என்ன இம்மிடியட் எனர்ஜி கிடைக்கும். இது இந்த வெயில் காலத்தில் ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்க டயத்தில் இது இம்மிடியட் எனர்ஜி இந்த காய். இப்படி இதில் வந்து நிறைய என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அது சம்டைம்ஸ் அதெல்லாம் பழமாக இது பாருங்களேன், அப்படி கீழே போடும்போது தெரியும் உங்களுக்கு. அப்படி கீழே அப்படியே உருண்டு ஓடாமல் அப்படியே கிணமா இருக்குன்னு நல்ல பழமாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை காயாக இருந்ததுன்னா இப்படி ஓடிட்டுனா அது வந்து காயின்னு அர்த்தம். பட் மார்க்கெட்டில் இதெல்லாம் பார்த்து சம்டைம்ஸ் வாங்க விட மாட்டாங்க. சரி வாங்கிட்டு இருந்தால் கூட நல்ல பழமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் காயாக இருந்ததுன்னா துவர்ப்பாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு துவர்ப்பு எல்லாம் சேர்ந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சவாளுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைனா கூட அது எல்லோரும் சாப்பிட்லாம். அவ்வளோ வந்து உடம்புக்கு எப்படின்னா டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்யூனிட்டி சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும். கிட்னிக்கெலாம் நல்லது அப்படிங்கிற. பட் நம்மளுக்கு வந்து இந்த ஜூஸ் பண்ணி குடிக்கும்போது இமீடியட் எனர்ஜி கிடைக்கும். எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சாப்பிட்டோன்னே அவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிடும் அது. ஸோ நான் இந்த சீசனில் கிடைக்கும்போது வாங்குவேன் நான். அது எப்படிப்பட்ட காயாக வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சட்னியோ இல்லை பச்சடியோ இல்லை ஜூஸோ அது மாதிரி எதாவது பண்ணிக்கிறது. இப்போ வாங்கியிருக்கேன். அது என்ன காயின்னு பார்த்துட்டு இது பண்ணலாம். இப்போ என்னென்னா முன்னாடியெல்லாம் பூச்சியும் ஒன்றுமே இருக்காது. இப்போ வந்து நடுவில் உள்ளே கொஞ்சம் பூச்சிலாம் இருக்குது. ஸோ நல்லா உடைச்சிட்டு பண்ணணும். இது வந்து தேங்காய் உடைக்கிறதுக்குன்னு நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ மார்பிள் கிரானைட் அப்படி ஆனதுனால உடைக்கிறது கஷ்டமாக இருக்குன்றதால இதிலே வந்து நம்ம உடைச்சிக்கலாம். இது தட்டுனா அப்படி ஓடு மாரி வந்துடும். இதை ஒன்று எல்லாத்தையும் உடைச்சுன்னு பார்க்குறேன். இது கொஞ்சம் காயாக இருக்கு. இந்த கலர் நல்லா ப்ரௌன் ஆகிடுது அப்படின்னா நல்லா பழமாக இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து கொஞ்சம் முக்கால் பழம். இது வந்து கொஞ்சம் காயாக இருக்குது. இது பாருங்கள், இது வந்து வேண்டான்னு வச்சுட்டேன். இது கெட்டு போன மாதிரி இருக்குது. அந்த வாசனையிலே தெரியும். நம்ம இந்த தேங்காய் அழுகி போனால் வாசனை வரும் பாருங்கள், அந்த வாசனை வரும். இந்த மூடியிலே பாருங்கள் கொஞ்சம் இந்த இடத்துல கருப்பட்டுருது. இதுமாதிரி நல்லா பார்த்து வாங்கிட்டு நம்ம இது பண்ண எப்படி 1-2 காய் எப்படி ஏமாந்துருவோம். கொஞ்சம் எப்படி அந்த காய் கொடுக்க மொத்தம் வாங்கும்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஜூஸ் பண்ணிக்கிறேன். ஜூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வெல்லம் இருக்குது பார்த்திங்களா, வெல்லத்தை வந்து தண்ணியில் விட்டு கரைய வச்சுருக்கேன். இது வந்து புளி கரைக்கிற மாதிரி இந்த இது இருக்கு இல்லையா, இது ஜலத்தில் போட்டு புளி கரைக்கிற மாதிரி கரைச்சிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். கையெல்லாம் போட்டால் பிடிக்கிறது இல்லை பசங்களுக்கு. அதனால் இது வந்து அப்படியே மிக்சியில் போட்டு இந்த வெள்ளை தண்ணி விட்டு நல்லா அரைக்க போகிறேன். உள்ளே இப்படி தான் இருக்கும், கொட்டையெல்லாம் இருக்கும். இந்த இதாக நம்ம இந்த புளி கரைக்கிற மாதிரி கரைச்சா அந்த கொட்டையெல்லாம் தனியாக எடுத்துடலாம். இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் கொட்டையாக இருக்கும். பட் அது ஒன்றும் தப்பு இல்லை, சாப்பிட்டா அதனால சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த பழமாக இருக்கிறத போட்டுக்கிறேன். இதுக்கு இந்த ஓட்டுலேருந்து ஃபுல்லாக எடுத்துட்டேன் பாருங்கள். ஓடு இப்போ இதுவாக இருக்குது. இது தூக்கி போட்டுடலாம். இப்போ இது போட்டிருக்கேன். இதில் வந்து இந்த தண்ணி அந்த வெல்லம் போட்டு கரைச்ச அந்த இதை போட்டுருங்க. இப்படிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா அரைச்சின்ட்டேன். இந்த டீ வடிகட்டி ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, அது வேண்டாம். அதனால் கொஞ்சம் இந்த வடிகட்டி மாதிரி கொஞ்சம் ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் போட்டு இருக்கும். சப்போஸ் இந்த ஸ்மெல்லு பிடிக்கல, இந்த வாசனை வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணலான்னா கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம். அந்த ஏலக்காய் வந்து இந்த பழத்தோட வாசனையை அமைக்கிடும். இல்லைன்னா இந்த பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வாசனை நல்லாயிருக்கும். பிடிக்கலன்னா அப்படி பண்ணலாம். போகிற ஓரளவுக்கு இது பாருங்கள், இந்த கொட்டையெல்லாம் அப்படியே இதாக இருப்பாங்க. இது வந்து வெயில் காலத்துக்கு வெளில போயிட்டு வந்தோடனே இதை சாப்பிட்றது வந்து அவ்வளோ இமிடியேட் எனர்ஜி கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காய் வேணால் ஏலக்காய் இல்லை அவளுக்கு என்னென்ன கொஞ்சம் பச்சை கருப்பு பிடிக்கணும், கொஞ்சம் பச்சை கருப்புறம் இப்படி போட்டு சாப்பிட்லாம். இது ஜூஸ். இன்னொரு பழத்தை வந்து சட்னி மாரி நைட்டு தோசைக்கு சட்னி அரைக்கலான்னு இருக்கேன். இது நார்மலாக நம்ம தொகையல் பண்ணுற மாதிரி தான். ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு கடுகு போட்டுட்டு இந்தாங்க, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகா. இது ஆயிடுத்து. இது அப்படியே இதில் போட்டுருந்தேன். இந்த சூட்லேயே அப்படியே இதை சும்மா ரொம்ப வதக்க வேண்டாம். இந்த சூட் இருக்குது, இந்த சூட்லேயே ஒரு 2 மினிட்ஸ். இது புளி வேண்டாம். எனக்கு இதுவே கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். புளி வைக்க வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா அந்த தேங்காய், இந்த வாசனை வேண்டாம்னா கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கலாம். இப்போ நான் தேங்காயில் வைக்க போகிறதில்ல, சும்மா இதை போட்டு தேங்காய் வச்சா அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தேவையான உப்பு போட்டிருக்கேன். இந்த சும்மா அந்த சூட்டில் போட்டு லேசாக இது பண்ணி போட்டுருக்காங்க.
போட்டு நல்லா அரைக்க போகிறேன் ஆறணுன்னு. இந்த தொகையில் அரைச்சிட்டேன் பாருங்கள், அதாவது சட்னி தொகை அப்படின்னா சொல்லலாம். இது நல்லாயிருக்கும். ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் வந்து இது கொஞ்சம் நல்லா பழம் அதனால அரைக்காமல் இந்த இதுலேயே வந்து நல்லா பொடி பொடியாக கொத்தமல்லி, நம்ம இந்த கத்திரிக்காய் சுட்ட கத்திரிக்காய் பண்ணோம் பார்த்திங்கன்னா அதேமாதிரி நல்லா கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணிட்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி உப்பையும் போட்டுட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து இந்த வெறும் காரமெல்லாம் அப்படியே ஜீரக பொடி கொஞ்சம் தனியா பொடியும் பண்ணி போட்டு அப்படியும் பண்ணுறேன். இப்போ நான் வந்து அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறேன்னா பச்சடி பண்ணலான்னு, இது நார்த்தங்காய் பச்சடி பண்ணோம் பார்த்திங்களா அதே மாதிரி இந்த கடுகு தம்பு கழுவு தாளிச்சிட்டு பண்ணுறேன். கடுகு போட்டிருக்கேன். இது வந்து நார்த்தங்காய் பச்சடி மாரி தான், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் இப்போ சிலது காயாக இருக்குது, சிலது பழமாக இருக்குது. ஸோ எது பண்ணாலும் அதோட இது பச்சடி இதுமாரி பண்ணோம்னா நல்லாயிருக்கும். முக்கால் பழம் இப்போ கடுகு போட்டுருக்கேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், ஒரே ஒரு மிளகா போட்டுட்டு வதக்குறேன். கடுகு வச்சுட்டு இது போட்டுறேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா, பெருங்காயம், 2 கருவேப்பிலை, இந்த காயை போட்டுருவேன். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு துளியூண்டு பாருங்கள், ஒரு சின்ன நெல்லிக்காய் இல்லை, ஒரு கோழி கொண்ட அளவு இருக்கும். இது நல்லா கரைச்சிட்டு அதில் விட்டுறேன். அப்படியே இந்த புளி தண்ணியிலே வேக விட்டோம், கொஞ்சம் நல்லா வெந்துடும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். மிளகாப்பொடி 1 டீஸ்பூன், ஒரே கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி. இந்த வெல்லமும் போடணும். இந்த அளவுக்கு வெல்லம் போடணும். எல்லாம் போட்டு அடுப்பில் கொஞ்சம் மீடியமாக வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா அப்படியே அது பாட்டு நல்லா செமி லிக்விடாக வரும். எல்லாம் ஒன்றா ஆயிண்டு செமி லிக்விடாக வரும். இப்போ கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு பாருங்கள், இது ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த செமி லிக்விடாக இந்த கொஞ்சம் மூச்சு இதெல்லாம் கொட்டை அதெல்லாம் அப்படியே சாப்பிட்லாம். ஒன்றும் ஆகாது. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஆஃப் பண்ணிடுறேன். இன்னொரு பழத்தில் வந்து ரசம் வச்சிடலான் இருக்கேன். ரசம் வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து கொஞ்சோண்டு புளி போட்டு ஜலம் வச்சுருக்கேன். இது நல்லா ஜலத்தோட ஒரு சின்ன டீஸ்பூனில் சாம்பார் பவுடர், கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி. நம்ம ரசப்பொடி தான் ரசப்பொடியும் போடலாம், இப்போ இல்லை அரைக்கல, அதனால் இது போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த பருப்பை வந்து துவரம்பருப்பு வேக வச்சுருக்கேன், அதை கரைச்சிடுவேன். இந்த விளாம்பழத்தை வந்து அப்படியே இந்த புளி கரைக்கிற மாதிரி கரைக்கணும். இது பாருங்கள், அப்படியே போட்டிருக்கேன். அது அப்படியே எடுத்துகிட்டு அதையும் விட போகிறேன், லாஸ்ட்டில் விட்டுறேன். அதையும் நல்லா கொதிச்சுட்டு இப்போ இந்த பருப்பு ஜலத்தை விடுறேன். நான் விட்டுட்டு இந்த மிளகு ஜீரகம் தட்டி 2 மிளகு ஜீரகம் தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு இது வந்து நல்லா புளி கரைக்கவே இந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு வெறும் இந்த ஜலத்தை மட்டும் அதில் விட போகிறேன். பொங்கிட்டு வருது. எல்லா சாத்துமதுக்குமே கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு நெய்யில் வந்து கடுகு தாளிச்சிருக்கேன். கடுகு கொஞ்சம் பெருங்காயமாக போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இது எல்லாம் ஆட் பாருங்கள். மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தியும் இதுவும். மத்தியானம் வந்து சாதம் வடிச்சிட்டு ரசம் பொரித்தூள் பண்ணியிருக்கேன். இப்போ காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, அந்த சட்னி சாப்பிட்டுட்டு இந்த ஜூஸ். ஸோ எல்லாருக்குமே யார் என்ன பிடிக்கிறோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லாருக்குமே அந்த பழத்தோட எஃபெக்ட் போகும். ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள்.